ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா சன் கோஸ்ட். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா லௌரா சின். இந்த திரைப்படத்தில் நிக்கோ பார்க்கர் டோரிஸா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லௌரா லென்னிங் கிறிஸ்டியனா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹுட்டி ஹார்லசன் பவுலா அவரும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, சன் கோஸ்ட் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்போங்க. படத்தின் நாயகனையான நிக்கோ பார்க்கர் டோரிஸ்க்கு வந்து என்னென்னா அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் அண்ணனுக்கு வந்து பிரெயின் டியூமர் ஆனதுனால ஒரு முடக்குவாதம் ஏற்பட்டு அவனால் வந்து நடக்கவே முடியாத சூழலில் வாழ்கிறான். இப்போ அவனை பார்த்துக்க சூழல் வந்து அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு அப்பாவும் கிடையாது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்களோட அண்ணனை பார்த்துக்கிற சூழல்லையே இருக்கிறதுனால அவளுடைய அந்த பருவத்தை சரி அனுபவிக்காமல் விடுறா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதே டைமில் அவங்க அம்மா வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க அண்ணன் மேலேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற உணர்வு டோரிஸ்க்கும் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணி அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை போகுது. அங்கே என்ன ஒரு பிரச்சனை போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே தியோஸ் அப்படின்ற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு போராட்டமும் நடந்துகிட்ருக்கு. இந்த போராட்டம் நடந்துருக்க சொல்ல அங்கே பவுலுன்ற ஒருத்தரும் வந்து டோரிஸ்க்கும் அறிமுகமாகறாப்புல பவுலுக்கும் டோரிஸின் உறவும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. அதே சமயம் டோரிஸ் இதுலேருந்து தப்பிச்சு எப்படியாவது அவளுக்கு பிடிச்ச ஒரு 11 வாழ்க்கையை வாழ்ந்தே தின்னும் முடிவெடுத்து சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவள் நினச்ச மாதிரி 11 வாழ்க்கையை அனுபவிச்சாலா, அதே மாதிரி தான் அம்மா வந்து டோரிஸை புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை அதே மாதிரி பவுல் என்ன மாதிரி டோரிஸுக்கு உதவுனாங்கன்னு சும்மா என்ன நிலவரம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி கடைசியில் எதை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றத சொல்கிற படம் தான் இந்த சன்கோஸ்ட் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி கதைகள் நிறைய பார்த்தாச்சு. இது கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா தான். பட் இதில் என்ன அப்படி ஒரு விஷயம் என்ன கொஞ்சம் புதுமைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ரசிக்கும்படியாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் வந்து டோட்டலாக இந்த மாதிரி பிரெயின் டியூமரோட முடக்குவாதத்தில் மாட்டிக்கிறான். அம்மா வந்து இரிட்டேட்டிங்காக பிஹேவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதை சீரியஸாக எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அதை வந்து காமெடி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த படத்தோட முதல் 1 மணி நேரம் முழுக்க காமெடியில் பிரித்து அடிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப 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 அதாவது வந்து லாஃப் அவுட் லவுட் மூமெண்ட்ஸ் அப்படி இருக்க படத்தில் நீங்கள் விழுந்து சிரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஒன்லைனர்ஸ் இதெல்லாம் படத்தில் அட்டகாசமாக இருக்குது. விழுந்து சிரிக்கிற மாதிரி காட்சிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஒரு சீரியஸான மேட்டரு. அதில் வந்து இந்த அளவுக்கு விஷயங்கள் கொண்டது வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில் வந்து. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகைகளை நம்ம சொல்லணும். மிக முக்கியமாக டோரிஸா பண்ண நிக்கோ பார்க்கர் ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 17 இயர்ஸ் ஓல்டு மாதிரி இந்த படத்தில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக என்ன ஏஜ் தெரிஞ்சு 17 இயர்ஸ் ஓல்டில் காட்டுறாங்க. பட் ரொம்ப ஒரு வெரி நீட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது நம்ப தகுந்த மாதிரி இருக்குது. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவை பண்ண லௌரா லென்னிங் கிறிஸ்டினா பண்ணவங்க அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அடாஷியஸான மதர். தான் மகன் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா கேர் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப உணர்ந்து அழகாக நடிச்சிருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி பவுலா பண்ண உண்டே சார் அப்படி சொல்லவே வேணாம், ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார் அவரோட போர்ஷனையும். பட் இவ்வளோ இருக்க இந்த படத்தில் பிரச்சனை என்னென்னா, அந்த படத்தோட லாஸ்ட் 40 மினிட்ஸ் செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம். என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு லாஃப் அவுட் லவுட் மூமெண்ட்ஸோடு இருந்தாலும் ஒரு கதை நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு அடுத்த கட்டம் என்னன்ற ஒரு ஆடியன்ஸை க்ளூ பண்ணி கொண்டு போன ஒரு விஷயம் இருந்தது. வேறு செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ஸாக கதை மூவ் ஆக வேண்டிய இடம் அது. அந்த இடம் வந்து இன்டென்ஸாக மூவ் ஆகணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி ஜெல் த ஆடியன்ஸ் இல்லைங்களா. பட் அது இல்லை. ஏன்னா நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப க்ளீச்சேவான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக மாறி போச்சு செகண்ட் ஹாஃப். அது க்ளீச்சேவான செகண்ட் ஹாஃப் மாறினோடனே நம்ம சில விஷயங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. ப்ரெடிக்ட் பண்ண அப்புறமா அந்த ஒரு ஹோல்டப் இல்லை இந்த படத்தில் வந்து. படம் வந்து ஃபீல் குட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தாலும் இதுதானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் தடுமாறிடுச்சு அப்படின்னு சொன்ன ரைட்டிங்கில். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த நிக்கோ பார்க்கர் முதன்மை கதாபாத்திரம் நடித்த நிக்கோ பார்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு நடந்த சண்டன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். ஓகே, இதுதான் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வாட்சபிள் மூவின்றது நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த செகண்ட் ஹாஃப்ங்க.
மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.